வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரி அரசு மதிப்பீட்டு குழு கூட்டம், அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. இருசக்கர வாகனம் இ-பைக் வாடகையை அரசு தடை செய்ய வேண்டும், ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணி. புதுச்சேரி அரசு பள்ளியில் முதன்முறையாக AI தொழில்நுட்பம் மூலம் கற்பித்தல், மாணவர்களுக்கு புதுவகையான அனுபவம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற மதிப்பீடு குழு கூட்டத்தில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சுகாதாரத்துறையின் நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தனர். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவர் நாஜிம் தலைமையில் சுகாதாரத்துறை உட்பட பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பிரகாஷ்குமார், சம்பத், செந்தில்குமரன், நேரு, சிவசங்கர், ராமலிங்கம் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் துறைகளின் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்து பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார். ஒரு ஃபைல் போய் அதுக்கான பதில் சிஎஸ் ஒரு ஆர்டர் போடுறாரு. 1 வீக்ல எந்த கேள்வியா இருந்தாலும் அது பதில் 1 வீக்ல பதில் சொல்லி அந்த ஃபைல் ரிட்டர்ன் பண்ணணும். புதுச்சேரியில் அரசு பள்ளி ஒன்றில் முதன்முறையாக AI தொழில்நுட்பம் மூலம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் புத்தக சுமையை போக்கும் வகையிலும் மன அழுத்தம் ஏற்படாத வகையில் மாதத்தின் கடைசி நாளில் புத்தகப்பை இல்லா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் மாணவர்கள் புத்தக பைகள் இல்லாமல் பள்ளிக்கு வருகை தந்து கைவினைப் பொருட்கள் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு செயல்களை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள எக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்க பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் முதன்முறையாக AI தொழில்நுட்பம் மூலம் செல்ல பிராணி மற்றும் காட்டு விலங்குகளை மாணவர்கள் தொட்டு பார்த்தனர். மேலும் அந்த விலங்கு குறித்தும் அதன் குணாதிசயங்கள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. காட்டில் உள்ள விலங்குகளை தங்கள் அருகில் இருப்பதை பார்த்தும் அதனை தொடுவதும் மாணவர்களுக்கு புதுவகையான அனுபவத்தை ஏற்படுத்தியது, மாணவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சிவாஜியின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ஆறுமுகம், ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சிவாஜி ரசிகர் மன்றம் சார்பிலும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மற்றும் இ-பைக் வாடகைக்கு விடுவதை அரசு உடனடியாக தடை செய்ய கோரி 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மற்றும் இ-பைக் ஆகியவற்றை வாடகைக்கு விடுவதை அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும்,
ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் நலவாரியம் அமைத்து தீபாவளி உதவித்தொகையாக 4000 ரூபாய் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் உள்ள சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் பெரும்பாலான ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. ஒரு சில ஆட்டோக்கள் மட்டுமே இயங்கியதால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலையிலிருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக சென்றனர். பேரணியின் போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சட்டசபை அருகே அவர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கேயே தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்படின்னு பேச வைக்கணும். இது கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். தயவு செஞ்சு முன்னாடி வரவங்க பின்னாடி போங்க. புதுச்சேரி மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் தேசிய அளவிலான கருத்தரங்கில் 200க்கும் மேற்பட்ட முதுநிலை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்தியன் எண்டோடான்டிக் சொசைட்டியின் 32வது தேசிய மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் இம்மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதன் ஒரு பகுதியாக இலவச கருத்தரங்கம் புதுச்சேரி மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. பல்வேறு நோய் சிகிச்சை துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கருத்தரங்கை மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியின் சேர்மனும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி ஆசியோடு தொடங்கியது. கருத்தரங்கிற்கு கல்லூரி முதல்வர் கென்னடி பாபு தலைமை தாங்க வேர்நோய் சிகிச்சை துறையின் தலைவர் பேராசிரியர் பிரகாஷ் போர் தாகூர் வரவேற்புரையாற்றினார். பேராசிரியர் சுவாதிகா விருந்தினர்களை கௌரவித்தார். இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட முதுநிலை பேராசிரியர்கள், முதுநிலை மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் பங்கேற்றனர். இந்தியன் எண்டோடான்டிக் சொசைட்டியின் சார்பில் வேணி அசோக் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் மோகன் புவனேஸ்வரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வேர் சிகிச்சை செய்த பற்களின் வலிமை அதிகரிக்கும் வழிமுறைகளை மாணவர்களுக்கு விரிவாக செய்முறையோடு எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்வில் பேராசிரியர் கணேசன் நன்றி உரையாற்றினார். வேர் சிகிச்சை குறித்து நேரடி செய்முறையில் மாணவர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. தொடர்ந்து செயல்முறை பயிற்சியும் அளிக்கப்பட்டது. Today it's all so much people. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் பிறந்த நாளில் திரைப்பட நடிகர் ராஜ்மோகன் அவர்களுக்கு சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு நவீன் ஃபைன் ஆர்ட் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்றது. திரைப்பட இசையமைப்பாளர் கலைமாமணி டாக்டர் சங்கர் கணேஷ், திரைப்பட பின்னணி பாடகி இயக்குனர் சோபா சந்திரசேகர், தமிழக கேபிள் டிவி நலவாரிய உறுப்பினர் மற்றும் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்ற நிர்வாக குழு உறுப்பினர் காயல், RS இளவரசு, வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற அறக்கட்டளை நிறுவன தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் இளைய கட்டபொம்மன், அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் நிறுவன தலைவர் கலைமகன் டாக்டர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்பித்தனர். விழாவில் அனைத்து மக்கள் சக்தி இயக்க தலைவர் JRM அறக்கட்டளை உறுப்பினர் திரைப்பட நடிகர் ராஜ்மோகன் அவர்களுக்கு பல்வேறு பணிகளை பாராட்டி சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியத்தின் வழிகாட்டுதலின்படி தெருவோர விலங்குகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியத்தின் வழிகாட்டுதலின்படி நாய்களுக்கு ஏற்படும் வெறிநாய் கடிநோய் தடுப்பதற்கும் மேலும் மனிதர்களுக்கு இந்த ராபிஸ் நோய் தொற்று பரவாத வகையிலும் உலக வெறிநாய் கடி தடுப்பு தினத்தை முன்னிட்டு ஆன்டி ராபிஸ் வேக்சின் டிரைவ் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள தெருவோர விலங்குகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்றது. இந்த தடுப்பூசி செலுத்தும் பணியினை புதுச்சேரி கால்நடை மருத்துவர் மற்றும் மத்திய விலங்குகள் நல அதிகாரி மருத்துவர் செல்வமுத்து கலந்து கொண்டு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தினார். இந்த தடுப்பூசி முகாமிற்கான ஏற்பாடுகளை பிராணிகள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் விலங்குகள் நல ஆர்வலர் சரோஜா பன்னீர்செல்வம் உதவியுடன் அனைத்து செல்லப்பிராணிகளையும் பிடித்து தடுப்பூசி செலுத்தப்பட்டது.
புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி வில்லியனூரில் 4ஆம் கட்ட போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரியும் தொடர் போராட்டம் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதற்கட்ட போராட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தின் எதிரிலும், 2வது கட்ட போராட்டம் அரியாங்குப்பத்திலும், 3வது கட்ட போராட்டம் கடந்த வாரம் நெட்டப்பாக்கத்திலும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 4வது கட்ட போராட்டம் வில்லியனூர் பைபாஸ் சாலை பழைய எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெற்றது. அதற்கு முன்பாக மாநில செயலாளர் சிவகுமாரன் தலைமையில் இளைஞர்கள் ஊர்வலமாக போராட்ட களத்திற்கு வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். தொடர் போராட்டத்திற்கு மாநில செயலாளர் பரந்தாமன் தலைமை தாங்கினார். ஆதிதிராவிடர் நலன் அணி மாநில தலைவர் ரஞ்சித்குமார், ரவி, மகாலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் மோகனசுந்தரம் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினார். மாநில செயலாளர் சிவகுமாரன் போராட்ட களத்திற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். கழகத்தின் பொதுச் செயலாளர் ராஜன் நோக்க உரையாற்றினார். கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் தனது கண்டன உரையின் போது புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத புதுவை அரசுக்கு அழுத்தம் கொடுக்காமல் பெயரளவிற்கு எதிர்க்கட்சிகளாக செயல்படுவதை சுட்டிக்காட்டினார். கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத புதுவை அரசை கண்டித்து சிறப்புரையாற்றினார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் கண்டன உரையாற்றினார். மாநில இணை செயலாளர் இளங்கோவன், துணை செயலாளர் சுப்பிரமணியன், அணி தலைவர் சந்திரன், தனஞ்சயன், இதயவேந்தன், கலியபெருமாள், கோமதி, வசந்தா தேவராசு, ஜெயப்பிரியா, ராஜேந்திரன், ரகோத்தமன், கோகுல் ஆகியோர் கலந்து கொண்டனர். உதவி செயலாளர் ஆண்டாள் நன்றி தெரிவித்தார். இதில் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், அணி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மாநில வளர்ச்சியில் அக்கறையுள்ள சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று போராட்டத்தை சிறப்பித்தனர். இனியும் பொறுக்க மாட்டாமல் புரட்சி வெடிக்கும், போராட்டம் பிடிக்கும். போராட்டம் இது போராட்டம், பஞ்சாயத்து உயிர் கொடுக்கும் போராட்டம். இல்லாமல் நல்லாட்சி இல்லையே, உள்ளாட்சி இல்ல. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் கருத்தாயன் பணி நிறைவு பாராட்டு விழா வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இளநிலை பொறியாளர் கருத்தாயன் பணி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், அலுவலக மேலாளர் குப்பன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர்கள் சத்யநாராயணன், ரங்கமன்னார், வருவாய் ஆய்வாளர் பொறுப்பு ரவிக்குமார் மற்றும் பல்வேறு பிரிவு செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் இளநிலை பொறியாளர் கருத்தாயன் செய்த பணிகளை பாராட்டி சக பொறியாளர்கள் மற்றும் நண்பர்கள் நினைவு கூர்ந்து பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் மற்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், ஊழியர்கள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள், நண்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பழங்கள் மற்றும் பூச்செண்டு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். கமிஷனரே இங்கே கமிஷனராக வந்து இந்த விழாவை நடத்துவது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தொண்டமானத்தம் கிராமம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வரதராஜ பெருமாளுக்கு நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தை போல் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று தொடங்கிய இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது.
தினம்தோறும் காலை திருமஞ்சனமும் மாலை சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டு வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தட்டு சீர்வரிசைகளுடன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுமங்கலி பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன், உபயதாரர்கள் மற்றும் தொண்டமானத்தம் கிராமவாசிகள் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். முடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உட்பட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். இதில் சித்தாந்த ரத்தினம் ஜெய்சங்கர் ஐயா சிறப்பு வழிபாடு செய்து வைத்தார். பாகூரில் போக்சோ வழக்கில் தலைமறைவாக இருந்த முதியவர் கைது. பாகூர் பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவர் 7 வயது சிறுமிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி தனது வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். உடனடியாக நடந்த சம்பவம் குறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் இதுகுறித்து பாகூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாகூர் காவல்துறையினர் ராதாகிருஷ்ணன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த அவரை தேடி வந்தனர். இந்த நிலையில் வெளியில் தப்பி செல்வதற்காக கோரிமேடு பகுதியில் தங்கியிருந்த அவரை பாகூர் காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து அவரை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். சக குற்றவாளியை ஜாமீனில் எடுக்காததால் ஆத்திரத்தில் டிரைவரை கத்தியால் வெட்டிய 2 காவல்துறையினர் கைது செய்தனர். அரியாங்குப்பம் புதுக்குளத்தை சேர்ந்தவர் அலெக்ஸ். இவரை கடந்த ஜனவரி மாதம் சாராய கடையில் ஏற்பட்ட தகராறில் மணவெளி பகுதியை சேர்ந்த இளையராஜா, ஓட்டுநர் வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய மூவரும் சேர்ந்து அலெக்ஸின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இளையராஜா உட்பட 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இளையராஜாவை அவரது மனைவி கடந்த ஜூலை மாதம் ஜாமீனில் எடுத்தார். இதற்கு பின் வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய இருவரும் சிறையிலிருந்து வெளியில் வந்தனர். நோனாங்குப்பம் 6 அழுத்து வெளியில் இளையராஜா, வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய மூவரும் மது குடித்தனர். அப்போது எங்களை ஏன் ஜாமீனில் எடுக்கவில்லை என கேட்டு வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய இருவரும் சேர்ந்து இளையராஜாவை கத்தியால் வெட்டினர். இதில் பலத்த காயமடைந்த அவரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்தார். அதன்படி அபிஷேகப்பாக்கம் தேடுவார்நத்தம் முதல் வண்ணான்குளம் வரை உள்ள ஊரல் வாய்க்காலை 7 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் 65 வயதிற்கும் மேல் உள்ள முதியவர்களுக்கு போர்வை மற்றும் காலணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் மற்றும் சேத்திலால் நகரில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் உள்ள 65 வயதை தாண்டிய முதியோர்களுக்கு புதுச்சேரி அரசால் இலவசமாக வழங்கப்பட்ட போர்வை மற்றும் காலணியை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த அங்கன்வாடி மையங்களில் வழங்கப்பட்டது. அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள், கட்சி பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசு மதிப்பீட்டு குழு கூட்டம், அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. இருசக்கர வாகனம் இ-பைக் வாடகையை அரசு தடை செய்ய வேண்டும், ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணி. புதுச்சேரி அரசு பள்ளியில் முதன்முறையாக AI தொழில்நுட்பம் மூலம் கற்பித்தல், மாணவர்களுக்கு புதுவகையான அனுபவம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.